சாய்பாபாவின் அற்புதமும் பக்தரின் நம்பிக்கையும். ஷீரடியில் கோபால் ராவ் என்ற ஏழை பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சாய்பாபாவின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். தினமும் பாபாவை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருநாள் கோபால் ராவின் மகள் திடீரென கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டாள். பல வைத்தியம் பார்த்தும் அவளது உடல்நிலை மோசமடைந்தது. கையிலிருந்த பணமெல்லாம் கரைந்து போனது. மனமுடைந்த கோபால் ராவ் சுத்தாய் பாபாவை சரணடைந்தார். துவாரகாமாயில் பாபாவின் காலடியில் விழுந்து அழுதார். பாபா, என் மகளை காப்பாற்றுங்கள். அவள்தான் என் உலகம். நீங்கள் மனது வைத்தால் எதுவும் சாத்தியம். என் மகளின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கதறினார். அமைதியாக அவரையே பார்த்த பாபா, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். நம்பிக்கை வை, உன் மகளுக்கு ஒன்றுமாகாது என்றார். பின்னர் தனது உதியை ஒரு பொட்டலத்தில் மடித்துக் கொடுத்து, இதை எடுத்துச் சென்று உன் மகளின் நெற்றியில் பூசி சிறிதளவு தண்ணீரில் கலந்து கொடு என்று கூறினார். கோபால் ராவ் அந்த உதியை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் வீட்டிற்கு ஓடினார். பாபா சொன்னபடியே உதியை மகளின் நெற்றியில் பூசி சிறிதளவு தண்ணீரில் கலந்து கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் பல நாட்களாக கண் விழிக்காமல் இருந்த மகள் மெதுவாக கண்களை திறந்தாள். அவளது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. சில நாட்களில் அவள் முழுமையாக குணமடைந்து பழையபடி விளையாடத் தொடங்கினாள். இந்த அற்புதத்தைக் கண்ட கோபால் ராவின் குடும்பம் முழுவதும் பாபாவின் மகிமையை எண்ணி வியந்தனர். கோபால் ராவ் மீண்டும் துவாரகாமாய்க்கு ஓடி பாபாவின் கால்களில் விழுந்து நன்றி தெரிவித்தார். புன்னகையுடன் அவரை பார்த்த பாபா, நான் ஒன்றும் செய்யவில்லை. உனது அசைக்க முடியாத நம்பிக்கையும் முழுமையான சரணாகதியும் தான் உன் மகளை காப்பாற்றியது. நம்பிக்கை எங்குள்ளதோ அங்கு நான் இருக்கிறேன் என்றார். நாம் சாயிபாபாவின் மீது முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தால் அவர் எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார்.